வணக்கம். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதி அண்ணா நகர் பின்புறத்தில் உள்ள உட்புற சாலைகளுக்கான 30,90,000 ரூபாய் மதிப்பில் வாய்க்கால்கள் குறும்பாலம் கட்டுதல் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். புதுச்சேரி நெல்லித்தோப்பு தொகுதியில் அண்ணா நகர் பின்புறத்தில் உள்ள உட்புற சாலைகளுக்கு வாய்க்கால்கள் குறும்பாலம் கட்டுதல் மற்றும் பதிப்பு கற்கள் அமைக்கும் பணிக்காக சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் 30,89,881 ரூபாய் மதிப்பீட்டில் பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது. இதில் நெல்லித்தோப்பு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் விவிலியன் ரிச்சர்ட்ஸ் கலந்து கொண்டு சாலை அமைக்கும் பணிகளை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் கந்தசாமி, செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் நமச்சிவாயம், இளநிலை பொறியாளர் குப்புசாமி மற்றும் அதிகாரிகள், ஊர் முக்கிய பிரமுகர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து மறியலில் ஈடுபட்ட எம்பி, எம்எல்ஏக்கள் உட்பட 859 பேர் மீது போலீசார் வழக்கு பதிந்துள்ளனர். மின்கட்டண உயர்வை கண்டித்து நேற்று முன்தினம் இந்திய கூட்டணி கட்சிகள் சார்பில் புதுச்சேரி, காரைக்கால், மாகி, ஏனாம் பகுதிகளில் மறியல் போராட்டம் நடந்தது. புதுச்சேரி வெங்கட சுப்பா ரெட்டியார் சிலை அருகே மறியலில் ஈடுபட்ட காங்கிரஸ் மாநில தலைவர் வைத்திலிங்கம் எம்பி, முன்னாள் முதல்வர் நாராயணசாமி, எதிர்க்கட்சி தலைவர் சிவா, எம்எல்ஏக்கள் அனிபால் கென்னடி, சம்பத், முன்னாள் அமைச்சர்கள் சிவகுமார், கந்தசாமி உட்பட 273 பேர் மீது உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்தனர். திருபுவனையில் மறியல் செய்த 70 பேர், திருக்கோனூர் பகுதியில் 50, வில்லியனூரில் 72, அரியங்குப்பத்தில் 53, தவளக்குப்பத்தில் 40, பாகூரில் 132, கிருமாம்பாக்கத்தில் 83 பேர் உட்பட 859 பேர் மீது அந்தந்த பகுதி போலீசார் வழக்கு பதிந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. புதுச்சேரி நெட்டப்பாக்கம் மற்றும் களித்திர்த்தால் குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளிகளில் மாவட்ட ஆட்சியர் ஆய்வு மேற்கொண்டார். மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார். புதுச்சேரி நெட்டப்பாக்கம் கம்பன் அரசு மேல்நிலைப் பள்ளி மற்றும் களித்திர்த்தால் குப்பம் கலைஞர் கருணாநிதி அரசு மேல்நிலைப் பள்ளி ஆகிய பள்ளிகளுக்கு நேரில் சென்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிகளில் வகுப்பறைகள், நூலகம், ஆய்வுக்கூடம் உள்ளிட்ட இடங்களை ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் பள்ளிகளில் அடிப்படை வசதிகள் உள்ளனவா, ஆசிரியர்கள் மற்றும் பணியாளர்கள் சரியான நேரத்தில் வருகை புரிகின்றனரா என்பது குறித்து மாவட்ட ஆட்சியர் குலந்துங்கன் ஆய்வு மேற்கொண்டார். தொடர்ந்து பாடத்திட்டத்தில் மாணவர்களின் கற்றல் திறன் மற்றும் ஆசிரியர்களின் கற்பித்தல் திறன் குறித்து கேட்டறிந்தார். மேலும் மாணவர்கள் தங்கள் எதிர்காலத்தில் என்னவாக வர விரும்புகிறீர்கள் என கேட்டறிந்த மாவட்ட ஆட்சியர் அவர்கள் அந்த லட்சியத்திற்காக மாணவர்கள் பள்ளி பருவத்திலிருந்தே தங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தினார். மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என உழவர்கரை நகராட்சி ஆணையர் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரி உழவர்கரை நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜ் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், இந்திய அரசின் வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற விவகாரங்கள் அமைச்சகம் புதுச்சேரி தண்ணீர் பற்றாக்குறை மாவட்டமாக வகைப்படுத்தியுள்ளது. இதன் தொடர்ச்சியாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியர் மேற்கொண்ட கலந்தாய்வு கூட்டத்தில் உள்ளாட்சி அமைப்புகள் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அனைத்து பகுதிகளிலும் நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய வலியுறுத்தியுள்ளார். இதன் அடிப்படையில் உழவர்கரை நகராட்சியானது மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை செயல்படுத்த பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது.
இதன் ஒரு பகுதியாக நகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அமைத்து பராமரித்து வர அலுவலகங்கள், வியாபார நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் தொழிற்சாலைகளில் மழைநீர் கட்டமைப்பை ஏற்படுத்தி நிலத்தடி நீர்மட்டத்தை உயர்த்தி மண்வளம் காக்கவும் நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெறவும் உழற்கரை நகராட்சி வலியுறுத்தி நடவடிக்கை எடுத்து வருகிறது. எனவே எதிர்வரும் மழைக்காலத்திற்கு முன், அதாவது செப்டம்பர் மாத இறுதிக்குள் தங்கள் இடங்களில் மழைநீர் கட்டமைப்பை அமைத்து மழைநீரை சேகரித்து நிலத்தடி நீர் ஆதாரத்தை பெருக்கி சுற்றுப்புற சூழலை மேம்படுத்த உதவிடவும் தங்கள் இடங்களில் மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்பை அமைத்துள்ளவர்கள் உழற்கரை நகராட்சி அலுவலகத்தின் மின்னஞ்சல் வாயிலாக தெரிவிக்குமாறு கேட்டுக் கொள்ளப்படுவதாக அதில் குறிப்பிட்டுள்ளார். புதுச்சேரி மணவெளி தொகுதியில் ரூபாய் 1,39,00,000 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியினை சபாநாயகர் செல்வம் முன்னிலையில் முதல்வர் ரங்கசாமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட TN பாளையம் முதல் அபிஷேகப்பாக்கம் வரை உள்ள பிரதான சாலை ரூபாய் 1,39,00,000 மதிப்பில் புதிய தார் சாலை அமைக்கும் பணியின் துவக்க விழா இன்று நடைபெற்றது. தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் தலைமையில் நடைபெற்ற விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் லட்சுமி நாராயணன், பொதுப்பணித்துறை அதிகாரிகள், தொகுதி முக்கிய நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். வரும் 23 மற்றும் 27 தேதிகளில் புதுச்சேரி சென்னை ரயில் ரத்து செய்யப்படுவதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. திருச்சி கோட்டத்தில் ரயில்வே தண்டவாள பராமரிப்பு பணிகள் காரணமாக தென் மாவட்டங்களில் இருந்து இயக்கப்படும் ரயில் உட்பட பல்வேறு ரயில்கள் பகுதியளவு முழுமையாகவும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. சில ரயில்களின் நேரம் மாற்றியமைக்கப்பட்டுள்ளது. இதில் புதுவை வந்து செல்லும் ரயில்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளன. இதன்படி வருகிற 26ஆம் தேதி இயக்கப்படும் காக்கிநாடா புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் செங்கல்பட்டு வரை மட்டுமே இயக்கப்படும். இந்த ரயில் செங்கல்பட்டு புதுச்சேரி இடையே பகுதியாக ரத்து செய்யப்படுகிறது. இந்த ரயில் 27ஆம் தேதி செங்கல்பட்டிலிருந்து காக்கிநாடா புறப்பட்டு செல்லும். தினமும் காலை 5:35 மணிக்கு புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் 23 மற்றும் 27ஆம் தேதிகளில் முழுவதுமாக ரத்து செய்யப்படுகிறது. இதேபோல் 27ஆம் தேதி புதுவையிலிருந்து விழுப்புரத்துக்கு காலை 8:05 மணிக்கு இயக்கப்படும் மெமு ரயிலும், மாலை 5:25 மணிக்கு விழுப்புரத்திலிருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்படும் ரயிலும் ரத்து செய்யப்படுகிறது. மேலும் புதுவையிலிருந்து ஹவுராவுக்கு இயக்கப்படும் எக்ஸ்பிரஸ் ரயில் வருகிற 22ஆம் தேதி முதல் ராஜமுந்திரி ரயில் நிலையத்தில் 6 மாதங்களுக்கு நின்று செல்ல ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்காளி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தங்கத்தேரின் மரத்தேரின் வெள்ளோட்ட வைபவம் நடைபெற்றது. வில்லியனூர் ஸ்ரீ பெருந்தேவி தாயார் சமேத தென்காளி ஸ்ரீ வரதராஜ பெருமாள் ஆலயத்தின் தங்கத்தேரின் மரத்தேரின் வெள்ளோட்டம் வைபவமானது ஆலயத்தில் நடைபெற்றது. இந்த புதிய தங்கத்தேர் ஸ்வர்ண ரதம் மரத்தேர் வெள்ளோட்டம் விடுவதற்கான நிகழ்வில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி, சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் லட்சுமி நாராயணன், தேனி ஜெயக்குமார், வில்லியனூர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி தலைவருமான சிவா ஆகியோர் முன்னிலையில் புதிய தங்கத்தேரின் ஸ்வர்ண ரதம் மரத்தேர் வெள்ளோட்டம் நிகழ்வானது நடைபெற்றது. விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் அனைவருக்கும் ஆலயத்தின் நிர்வாகத்தினர் சார்பில் சிறப்பு செய்திருந்தனர். மேலும் இதில் சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்ததை தொடர்ந்து அனைவருக்கும் பிரசாதம் வழங்கப்பட்டது. புதுவையில் சென்டாக் மூலம் நடைபெறும் முதுநிலை பல் மருத்துவம், பொறியியல் படிப்புகளுக்கான மாணவர் இறுதி சேர்க்கையை நிறுத்த வேண்டுமென சுயேட்சை MLA நேரு தலைமையில் சமூக நல அமைப்புகள் முதல்வர் ரங்கசாமியிடம் வலியுறுத்தினர். புதுவை சட்டப்பேரவை வளாகத்தில் முதல்வர் ரங்கசாமியை உருளையன்பேட்டை தொகுதி சுயேட்சை உறுப்பினர் நேரு தலைமையில் பொதுநல அமைப்பினர் மனு அளித்தனர். அவர்கள் அளித்துள்ள மனுவில் புதுவையில் முதுநிலை பல் மருத்துவ படிப்பு, பொறியியல் படிப்புக்கான மாணவர் சேர்க்கை சென்டாக் மூலம் நடைபெறுகிறது. இந்த நிலையில் அரசு நிர்வாக தாமதத்தால் 3 சுற்று மாணவர் சேர்க்கை நடத்தப்பட்டு பின்னர் இடஒதுக்கீடின்றி மாப் ஆஃப் முறையில் நேரடி பொது பட்டியலில் மாணவர் சேர்க்கை நடைபெறுகிறது. மாப் ஆஃப் முறை காரணமாக இடஒதுக்கீடு முறையாக பின்பற்றப்படவில்லை. இதனால் ஏழை மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றனர். எனவே முதல்வர் இதில் தலையிட்டு அகில இந்திய தொழில்நுட்ப குழு பல் மருத்துவ கல்வி அமைப்பின் அனுமதி பெற்று இடஒதுக்கீட்டு முறையில் மாணவர் சேர்க்கை நடத்த வேண்டும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.
வில்லியனூர் தொகுதியில் ரூபாய் 7 லட்சம் செலவில் நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியினை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா துவக்கி வைத்தார். புதுச்சேரி மாநிலம் வில்லியனூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட தில்லைநகர், கருப்பட்டி வாய்க்கால், மாதாக்கோவில் வாய்க்கால், பாலாஜி நகர் வாய்க்கால், உதயம்பட்டு வாய்க்கால், பெரம்ப வாய்க்கால் மற்றும் பெரியபேட் வாய்க்கால்கள் மழை காலத்திற்குள் தூர்வார வேண்டும் என்று பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் தீனதயாளன் அவர்களிடம் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் சிவா அவர்கள் கோரிக்கை வைத்திருந்தார். அதன் அடிப்படையில் வில்லியனூர் தொகுதிக்குட்பட்ட மேற்கண்ட நீர்ப்பாசன வாய்க்கால்கள் தூர்வாரும் பணிக்காக பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்டம் மூலம் ரூபாய் 6,83,000 நிதி ஒதுக்கப்பட்டு அப்பணிக்கான பூமி பூஜை நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா அவர்கள் கலந்து கொண்டு வாய்க்கால்கள் தூர்வாரும் பணியை பூஜை செய்து துவக்கி வைத்தார். இதில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் மற்றும் திமுக நிர்வாகிகள் திரளானோர் கலந்து கொண்டனர். அமமுக சார்பில் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக திருக்கனூர் அருகே சித்தளம்பட்டு கடை வீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. அமமுக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் சார்பில் பேரறிஞர் அண்ணாவின் 116வது பிறந்தநாள் விழாவை கொண்டாடும் விதமாக விழுப்புரம் கிழக்கு மாவட்டம் கண்டமங்கலம் வடக்கு ஒன்றியத்துக்குட்பட்ட திருக்கனூர் அருகே சித்தளம்பட்டு கடைவீதியில் மாபெரும் பொதுக்கூட்டம் மாவட்ட கழக செயலாளர் கோவிந்தராஜ் தலைமையில் அமைப்பு செயலாளர் முன்னாள் எம்எல்ஏ வானூர் கணபதி முன்னிலையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் ஒன்றிய செயலாளர்கள் வாஞ்சிநாதன், ரமேஷ் வரவேற்புரையாற்றினார்கள். மாவட்ட அணி செயலாளர்கள் அருண் பிரகாஷ், சுகந்தி துவக்க உரையாற்றினார்கள். தலைமை கழக பேச்சாளர் டேவிட், பிரவீன்குமார் ஆகியோர் பேருரை நிகழ்த்தினார்கள். மாவட்ட பொருளாளர் சுகுமார் நன்றி உரையாற்றினார். இதில் நிர்வாகிகள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். முதலியார்பேட்டை தொகுதியில் கழிவுநீர் வாய்க்காலில் வடிகால் வசதி உடைய மூடி பொருத்தும் பணியை சம்பத் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். முதலியார்பேட்டை தொகுதியில் நயனார் மண்டபம் தென்னஞ்சாலையில் அமைந்துள்ள கழிவுநீர் வாய்க்காலில் பழுதடைந்த சிமெண்ட் ஸ்லாப்புக்கு பதிலாக MS கிரேட்டிங் என்னும் உலகத்தாலான வடிகால் வசதி உடைய மூடியை பொருத்தும் பணி நேற்று காலை நடந்தது. இப்பணியை சம்பத் எம்எல்ஏ துவக்கி வைத்தார். இதன் திட்ட மதிப்பீடு ரூபாய் 20.38 லட்சம் ஆகும். இந்த பணி 6 மாதங்களுக்குள் முடிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நிகழ்ச்சியின் போது புதுச்சேரி பொதுப்பணித்துறை நீர்ப்பாசன கோட்ட செயற்பொறியாளர் ராதாகிருஷ்ணன், உதவி பொறியாளர் மதிவாணன், இளநிலை பொறியாளர் சங்கர் உட்பட பலர் உடனிருந்தனர். வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர், மங்களம், ஊசுடு தொகுதி குழு சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி வில்லியனூர், மங்களம், ஊசுடு தொகுதி குழு சார்பில் தொகுதி செயலாளர் பெஞ்சமின் தலைமையில் ஆர்ப்பாட்டம், போராட்டம் வில்லியனூர் மூப்பனார் வணிக வளாகம் எதிரில் நடைபெற்றது. இதில் வில்லியனூர், மங்களம், ஊசுடு தொகுதி முழுவதும் வீடற்ற மக்களை கணக்கெடுத்து இலவச வீட்டுமனை வழங்கிட வேண்டும். வில்லியனூர் ஆரம்ப சுகாதார நிலையத்தை இன்றைய மக்கள் தொகைக்கேற்ப தரம் உயர்த்தி அனைத்து நோய்களுக்குமான சிகிச்சை 24 மணி நேரமும் கிடைத்திட நடவடிக்கை எடுத்திட வேண்டும். வில்லியனூர் கொம்யூன் முழுவதும் சட்டத்திற்கு புறம்பாக விளைநிலங்களை வகை மாற்றம் செய்து சுற்றுச்சுவர் அமைத்து மனைகளாக பிரித்து விற்பனை செய்வதை தடுத்திட வேண்டும். வில்லியனூர் மார்க்கெட்டை மழைக்காலம் தொடங்குவதற்கு முன்பு கட்டுமான பணிகளை முடித்து திறந்திட வேண்டுமென வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்திற்கு தொகுதி துணை செயலாளர் பெருமாள், தொகுதி பொருளாளர் கோவிந்தராஜ் முன்னிலை வகித்தனர். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில நிர்வாக குழு உறுப்பினர் அந்தோணி, விவசாய தொழிலாளர் சங்க மாநில தலைவர் பாலகிருஷ்ணன், மணவெளி கிளை செயலாளர் சரவணன் ஆகியோர் போராட்டத்தை விலக்கி பேசினர். இந்த போராட்டத்தில் தொகுதி குழு தோழர்கள் கணேசன், பாத்திமா, கண்ணன், சுரேஷ், அப்துல் அஜீஷ், வீரையன், ஜீவானந்தம் உட்பட பலர் கலந்து கொண்டனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.